அரசியலுக்கான கூட்டணி எப்படி வேணா இருக்கலாம். மக்கள் தளத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் ஒற்றை கொள்கை என்னைக்கு அது உருவாகுதோ அன்னைக்கு எல்லாரும் இணைந்து போராடி அதை சாதிப்பார்கள். அதுதான் கொள்கையாக இருக்கணும். 2026 தேர்தல் காலத்தில் யாரோட கூட்டணி உங்களோட நம்பிக்கை இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கு? பாஜக ஒரு இடமாவது பிடிப்பார்களா? உங்களோட எண்ணம் என்ன? நிச்சயமா பெரிய லெவலில் வெற்றிகள் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணி. இன்னும் நிறைய கட்சிகள் இந்த கூட்டணியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. விஜய் சீமான் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. இனிமே தான் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அவங்க தனித்தனியாக நின்னாங்கன்னா நால்முனை போட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு முந்தைய காலங்களில் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தவங்க பாஜக காரங்க தான், அதிகபட்ச குடைச்சல். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ ஆறுதல் அளிக்கிறவங்க யாருன்னா பாஜக காரங்களா இருக்கிறீங்க. ஸோ மறைமுக கூட்டணின்றது எல்லாரும் பேசுகிற மாதிரி உண்மையிலேயே மறைமுக கூட்டணியில் தான் இயங்கிட்டு இருக்கிறாரா? இல்லை, பாஜக என்னைக்குமே விஜய்க்கு பெரிய தொந்தரவுலாம் கொடுத்தது. ஜோசப் விஜய் முதல்ல கொண்டு வந்ததே பாஜக தானே. அது ஒரு தவறுன்னு எப்படின்னு சொல்றீங்க? அவரோட பேர் இல்லையா அது? அதுல மதத்தை குறிப்பிட்டு ஜோசப்னு 3 முறை எச்ராஜ் அவர்கள் கூட குறிப்பிட்டு அவர் கிறிஸ்தவர் கைக்கூலி அப்படின்னு சொன்னவர். திமுக தீங்கு என்று நினைத்தாலும் பாஜகவை கம்பேர் பண்ணும்போது திமுக பரவாயில்லன்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க மேம். பாஜக ஒரு மதத்தின் பேரில் அரசியல் பண்ற கட்சி. அதாவது இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் யூபி. அங்கே அவர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மதத்தை எல்லாம் தாண்டி மத ரீதியான கொள்கைகளை முன்னிறுத்தி அந்த அரசியலை நகர்த்துறது இல்லை பிஜேபி. இந்த கரூர் அசம்பாவிதம்ன்றது விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கா, திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கா? இது உறுதியாக திமுகவுக்கு எதிராக தான் திரும்பி இருக்கு. இது அவருக்கு உண்டான அனுதாபமாக தான் அதிகமாக மாறி இருக்கே தவிர திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. பிஜேபியால தேர்தலில் ஜெயிக்க முடியலன்னா தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒத்துக்கிறீங்களா மேம்? திமுக அரசு அப்படியா இருந்தால் இந்த தடவை அவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. நாங்கள் தவறாக வந்துட்டோம் ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடுத்துட்டு போயிடலாம்ல. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவின் மூத்த நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருக்கிற டாக்டர் விஜயதாரணி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். இப்போ 2026 கூட்டணின்ற ஒன்று பெரிய ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக பாஜக கூட்டணி, இங்கிட்டு விஜய் அவர் தனி கூட்டணி, அதுக்கப்புறம் இங்கிட்டு சீமான் அவர்கள். ஒவ்வொருத்தவருமே 2026 எலெக்ஷனுக்கு நடைப்பயணம் சுற்றுப்பயணம் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 தேர்தல் காலத்தில் யாரோட கூட்டணி உங்களோட நம்பிக்கை இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கு? நிச்சயமா பெரிய லெவலில் வெற்றிகள் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணி. இன்னும் நிறைய கட்சிகள் இந்த கூட்டணியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆகையால் அதே மாதிரி திமுக மேலே ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு எதிரலைங்கிறது மக்கள் மத்தியில் இருந்த வண்ணம் இருக்குது. இப்போ சென்னை சிட்டிலேயா இருக்கட்டும், புறநகர்லையாக இருக்கட்டும், நிறைய இருக்க தான் செய்யுது. நீங்களும் போய் நிறைய இடத்துல பேட்டி எடுத்திருப்பீங்க. மக்களுடைய மனநிலை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நிச்சயமாக தீவிரமாக பணியாற்றுவதன் மூலமாக, மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலமாக நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை நாம் சாதிக்க முடியும். ஆகையால் எனக்கு தெரிஞ்சு எதிர்கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்குண்டான சாத்தியக்கூறுகள், ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. விஜய் சீமான் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. இனிமே தான் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அவங்க தனித்தனியாக நின்னாங்கன்னா நால்முனை போட்டியாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கூட்டணியில் யாராவது இணையும் பொழுது அது இருமுனை போட்டியாக இருக்கும். இருவருமே ஏதாவது கூட்டணியில் இணைந்தாங்கன்னா அது மும்முனை போட்டியாக இருக்கும். அது இருவருமே ஏதாவது கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்கன்னா அது இருமுனை போட்டியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இருமுனை போட்டி வேண்டுமா, 3 முனை போட்டி வேண்டுமா, அல்லது 4 முனை போட்டி தான் அனுபவித்தாக வேண்டுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். டிசம்பர் ஜனவரியில் எல்லாம் தெளிவாயிடும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு முந்தைய காலங்களில் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்தவங்க பாஜக காரங்க தான், அதிகபட்ச குடைச்சல். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ ஆறுதல் அளிக்கிறவங்க யாருன்னா பாஜக காரங்களா இருக்கிறீங்க. ஸோ மறைமுக கூட்டணின்றது எல்லாரும் பேசுகிற மாதிரி உண்மையிலேயே மறைமுக கூட்டணியில் தான் இயங்கிட்டு இருக்கிறாரா? இல்லை, பாஜக என்னைக்குமே விஜய்க்கு பெரிய தொந்தரவுலாம் கொடுத்தது. ஜோசப் விஜய் முதல்ல கொண்டு வந்ததே பாஜக தானே. அது ஒரு தவறுன்னு எப்படின்னு சொல்றீங்க? அவரோட பேர் இல்லையா அது? அதுல மதத்தை குறிப்பிட்டு ஜோசப்னு 3 முறை எச்ராஜ் அவர்கள் கூட குறிப்பிட்டு அவர் கிறிஸ்தவர் கைக்கூலி அப்படின்னு சொன்னவர் பாஜகவை சார்ந்த. அவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் சொன்ன கருத்து எப்படியா இருக்கும்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் அதே நேரம் என்னை பொறுத்தவரை ஜோசப் விஜய்ங்கிறது ஒரு நல்ல பெயர், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவருக்கு மதம் என்பது ஒரு தடையாக எதுக்குமே இருக்காது. அரசியலுக்கு மதம் தடையாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. அரசியலுக்கு மதம் தடையாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக
கொள்கை ரீதியான பார்வை என்பது அவர் நிச்சயமாக ஒரு பெரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கொள்கைகள் அதெல்லாம் வந்து இருக்கும். ஒரு கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் கொள்கைகள் இருக்குது. முரணான கொள்கைகள் பயணிக்கக்கூடிய காங்கிரஸும் சிவசேனாவும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க மகாராஷ்டிராவில். அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த கூட்டணிங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். அரசியலுக்கான கூட்டணி எப்படி வேணால் இருக்கலாம். மக்கள் தளத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் ஒற்றை கொள்கை என்னைக்கு அது உருவாகுதோ அன்னைக்கு வந்து எல்லாரும் இணைந்து போராடி அதை சாதிப்பார்கள். அதுதான் கொள்கையாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது ஆளும் திமுக செய்யக்கூடிய பல்வேறு தவறுகளை கண்டித்து அதை போராடும் அதிமுக, பாஜக, விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து ஓரணியில் நின்று இவங்க எல்லாருமே போராடினாங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படும். எல்லாரையும் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களா? கூட்டணிக்கு எல்லாரும் வரணும். வந்தால் நல்லது தான். வரலனாலும் அதோடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அது தேவையை தங்கள் தேவையை என்னவோ அதை நிறைவேற்றுவார்கள். நிறைய ஜனநாயகம் என்பது எல்லோருக்குமானது. நிறைய ஊடகவியலாளர் சொல்கிற கருத்தை திமுக தீங்கு என்று நினைத்தாலும் பாஜகவை கம்பேர் பண்ணும்போது திமுக பரவாயில்லன்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க மேம். பாஜக ஒரு மதத்தின் பேரில் அரசியல் பண்ணுற கட்சி, அதை கம்பேர் பண்ணும்போது திமுகவே பரவாயில்ல அப்படின்ற ஒரு இது நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்? அப்படி ஒரு நரேட்டிவ் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அகில இந்திய அளவில் பாஜக 3வது முறை ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு ஆட்சி நல்லா தான் நடந்துட்டுருக்கு. இந்திய அளவில் வந்து எல்லா முக்கால்வாசி மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக தான் இருக்குது. அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு மதத்தை வைத்து மட்டுமே ஒரு ஆட்சியில் இருக்க முடியும்னா யூபியில் யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு 2வது தடவை ஆட்சியில் இருக்கிறார், தொடர்ந்து இருக்கிறாரு. பிஜேபி 3ஆம் முறை ஆட்சியை தொடர்ந்து அங்கே நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் பார்க்கும் பொழுது அதாவது இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் யூபி. அங்கே வந்து அவர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மதத்தை எல்லாம் தாண்டி மத ரீதியான கொள்கைகளை முன்னிறுத்தி அந்த அரசியலை நகர்த்துறது இல்லை பிஜேபி. அதுதான் அதில் புரிஞ்சுக்கிட்ட வேண்டிய ஒன்று. எதிர்கட்சிகள் சும்மா வேணும்னே வந்து ஏதோ ஒன்று வாரி இறைக்கணும். ஏன்னா வேறு எந்த கரப்ஷன் சார்ஜ் சொல்ல முடியாது, வேறு சார்ஜஸ் எதுவுமே சொல்ல முடியாது. பிஜேபி தலைவர்கள் மேலேயோ பிரதமர் மேலேயோ அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு கையில் கிடச்ச ஆயுதம் இது ஒன்று தான். அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எந்தவித மத ரீதியான ஒரு பார்வையும் பிஜேபியில் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பார்வையும் கிடையாது. ஆனால் அதே நேரம் ஒரு பார்வையோடு ஒரு சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய மக்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எதுனா, இந்தியா என்ற ஒரு சிந்தனையோடு மக்கள் ஒன்றிணைய வேண்டும். நாம் இந்தியர்கள் என்ற ஒரு பெரிய அடையாளத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறை திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை தமிழில் வணக்கம் சொல்லி அவர் வாழ்த்துவார். தமிழில் நிறைய வார்த்தைகளை பேசி, தமிழ் என்னுடைய விருப்பமான மொழிகள் ஒன்று, நானும் படித்து கொண்டிருக்கிறேன் தமிழ் என்ற திரும்ப அதை சொல்லுவார். ஆகையால் அந்த கொள்கையோடு பயணிக்கக்கூடிய இந்த கட்சியை நிச்சயமாக வருங்காலங்களில் மக்கள் புரிந்து கொண்டு விரும்புவார்கள். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. திமுக கட்சிகளுக்குள்ள நிறைய கூட்டணிகளுக்குள்ள முரண்பாடு இருக்குது, நிறைய கட்சிகளுக்குள்ள இப்போ ஒரு சலசலப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி இது உங்கள் காதுக்கு வந்த இந்த மாதிரி சலசலப்பு நடந்துட்டு இருக்கா திமுக கூட்டணிகளுக்குள்ள? இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய அந்த கடுமையான எதிர்ப்பு, திமுக விமர்சனம் செய்து எதிர்ப்பு, அதே நேரம் திரு துரைமுருகன் அவர்கள் சொன்ன கருத்து, இப்படி நிறைய இப்போ அதே மாதிரி விசிக தலைவர் அவர் வந்து எங்களுக்கு கூட்டணியில் பங்கு தரணும், நீங்கள் வந்து நாங்களும் ஆட்சியில் வரணும் அப்படின்னு அவர் பலமுறை சொல்லிட்டாரு. அதன் பின்னர் வந்து மறுபடியும் பேட்சப் ஆகிக்கிறாங்க. அது மாதிரி கம்யூனிஸ்டுகளும் திரும்ப அந்த கூட்டணியில் பங்கு வேணும், அதிக சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தை வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி அந்த கூட்டணிக்குள்ளேயும் புகைச்சல் நிறைய இருக்குது. அவங்க ஆனால் அடிக்கடி சிஎம் அவங்களாம் கூப்பிட்டு பேசி பேட்சப் பண்ணுறாரு, அதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆகையால் அங்கேயும் புகைச்சல் இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம். நிச்சயமாக வந்து அந்த புகைச்சலில் யார் எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து விஜய் கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி வேணால் இந்த அரசியல் களம் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் விஜய் அவர்கள் கூட பேசுகிறத ஒரு பக்கம் சொன்னீங்க, இது அதிகப்படியாக கேள்விப்படுறது பாஜக தான் விஜய் அவர்கள் கூட அதிகமாக பேசுது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம்.
அதாவது பாஜக தலைவர்கள் யாரும் விஜயை போய் பார்த்த மாதிரி தெரியல, இல்லை விஜயை வந்து எந்த தலைவரையும் வந்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆகையால் அந்த பேச்சுவார்த்தை இருக்கான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நிச்சயமாக வரும் காலங்களில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் என்ன வேணால் நடக்கலாம். அப்படி நடக்கும் பட்சத்தில் அவர் எதிர்ப்பது திமுகவை, பாஜக அதிமுக எதிர்ப்பதும் திமுகவை. அப்போ எல்லோரும் ஒரே கொள்கையில தான் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஓர் அணியில் ஒரே திட்டத்திற்காக ஒரே கொள்கைக்காக பயணிக்கக்கூடிய அனைவரும் இணைந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. விஜய் அவர்கள் இப்போ மக்கள் வந்து பெரிய அளவில் ஏற்றுக்கிறாங்க உங்களோட கருத்துப்படி. ஆனால் பாஜக ஒரு கூட்டணி வந்துட்டா அந்த அதே மதிப்பு அதே மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதிமுக கூட்டணி ஏன்னா அவ்வளோ விமர்சனம் பாஜக மேலே வச்சிருக்காரு, கூட்டணிக்குள்ள வந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? பாஜக மீது அவர் வச்ச ஒரே ஒரு விமர்சனம் கொள்கை ரீதியாக அவங்களோட பயணிக்கிறது எனக்கு சிரமமா இருக்கும். அது ஒண்ணு பாசிசமா பாயாசமான்னு கேட்டாரு பாஜகவை பார்த்து. எல்லாரும் தான் கேட்டிருக்காங்க. அது பாசிசமா பாயாசமா. திமுகவோட பாசிசத்தை நம்ம நிச்சயமா அதையும் கோடிட்டு காமிக்க வேணும். அது தீவிரமான பாசிசம். ரெண்டையுமே விமர்சனம் பண்ணாரு திமுக பாஜக. அது மாதிரி இருக்கும் பொழுது பாஜக வந்து ஊழல் திமுகன்னு சொன்னாரு, அதுதான் மக்களை பாதிக்கும். பாசிசம் அது இது இதெல்லாம் வந்து மாறக்கூடிய ஒன்று. அதான் சொன்னேன்ல, சிவசேனாவும் காங்கிரஸும் கை கோர்த்து ஆட்சி அமைச்சதை நம்ம மறக்கக்கூடாது மகாராஷ்டிரத்தில். அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து அந்த கொள்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அவருக்கு இருந்தே தவிர, நிச்சயமாக அந்த கொள்கை வந்து அரசியலுக்கும் எலெக்ஷன் தேர்தல் தளத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்றுங்கிறத விரைவில் புரிஞ்சுக்குவார் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அரசியலுக்கான தேர்தல் களம் என்பது கொள்கை முரணான கட்சிகள் கூட இணைந்து ஒரு நேர்கோட்டில் ஒரே ஒரு திட்டத்திற்காக ஒரு ஆட்சியை அகற்றுவதற்காக போராடும் பல்வேறு மாநிலங்கள் இதற்கு முன்னுதாரணமாக பல முறை இருந்திருக்கு. அதனால் முரணான கொள்கைகளில் பயணிக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைவதுங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இது புதிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆகையால் அவர் அந்த விஷயத்தில் அவர் எப்படி எடுத்துக்கிறாருங்கிறத அவர் தான் முடிவு செய்யணும். அதில் அவருக்கு பார்வையில் மாற்றம் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக வெற்றியும் அதிகமாக இருக்குங்கிறது எங்கள் பார்வை. நீங்கள் 3 முறை எம்எல்ஏவாக இருந்துறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தேர்தலுக்கு முந்தைய வருடமே கூட்டணி கணக்குகள் ஆரம்பிச்சிரு. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு 10 கட்சிகள் 5 கட்சிகள் ஏதோ கட்சிகள் எண்ணிக்கை சொல்கிறோம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, கூட்டணி மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள் எதுவும் வந்து இணையலைன்ற ஒரு கேள்வி இருக்கு மேம். விரைவில் வரும். அது டிசம்பர் ஜனவரிக்குள்ள எல்லா கட்சிகளும் யார் யார் இணையறாங்கிறதெல்லாம் தெளிவாயிடும். அதன் பின்னர் தேர்தல் களம் இன்னும் அதிகமாக சூடு பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஓகே, திமுகவுக்கு எதிரான மக்கள் மனநிலை அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த கரூர் அசம்பாவிதம்ன்றது விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கா, திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கா? இது உறுதியாக திமுகவுக்கு எதிராக தான் திரும்பி இருக்கு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தான் நடத்துகிற ஒரு கூட்டம் நல்லபடியாக நடந்து மக்கள் எல்லாம் நல்லபடியாக வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிறது தான் அவருக்கு மனநிலை இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நெரிசலில் மக்கள் மரணிக்கணுங்கிறதெல்லாம் நிச்சயமாக அந்த மீட்டிங்கில் வந்து பேசுகிற அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்போது அவர் மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. இது வந்து அவருக்கு உண்டான அனுதாபமாக தான் அதிகமாக மாறி இருக்கே தவிர திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. இதுதான். அதனால் விஜய் என்ன தப்பு செஞ்சாலும் மக்கள் எந்த தவறும் செய்யலையே, ஆனால் காவல்துறையும் அரசாங்கமும் திட்டமிட்டு ஏதோ இது பண்ணிட்டாங்க, அதனால் நிறைய தவறுகள் நடந்திருக்கு, சரியான பாதுகாப்பு வழங்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அதிகமாக இருக்குது. ஆகையால் இது திமுகவுக்கு தான் எதிராக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட பேசும்போது அவங்க மனநிலையெல்லாம் அப்படி இருக்குது. சாமானிய மக்களும் இது போன்ற மனநிலையை தான் வெளிப்படுத்துகிறாங்க. விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றத புரிதல். சம்மந்தம் இல்லைங்கிறத விட அவர் சம்மந்தப்பட்ட இந்த மீட்டிங்கில் இப்படி நடக்குங்கிறது அவருக்கே தெரியாத ஒன்றாக இருந்திருக்கு. அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போய் முடிஞ்சிருச்சு. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்கே அவருக்கு 1 மாதம் எடுத்திருக்கு. அப்படிதான் அதை பார்க்க வேண்டும். நம்ம தூரத்துல இருந்து பார்த்த நமக்கே ஒரு மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இத்தனை மக்கள் இறந்தது நேராக அந்த களத்தில் இருந்து வெளியில் வந்த அவருக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஆகையால் அவர் அதோடைய கஷ்டத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு புரிய முடியாத இடத்துல அவர் இருந்திருக்கார். தன்னால் இயன்ற நிவாரணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த மக்களை மீண்டும் போய் அங்கே சந்திக்கணும்னு ஆசைப்பட்டப்போ அதற்குண்டான அனுமதியோ அதற்குண்டான கேள்விகளோ அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள வர வச்சு நிறைய பேர் அவர் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இதை அரசியல் ஆக்கிறத விட இதை வந்து அனுதாபத்தோடும் அந்த மக்களுக்கு நாம் எவ்வாறு உதவியாக இருக்க முடியுங்கிற மனநிலையோடும்
எல்லா கட்சிகளும் நடந்துக்கிட்டா இன்னும் டீசெண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் அரசியல் ஆதாயங்கள் தேடாமல் இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். திமுகவை தாண்டி மற்ற கட்சிகளும் இந்த விஷயத்தில் விஜய் குற்றம் சொல்லுதாமா? இல்லை, இதில் வந்து திமுக தான் விஜயை குறை சொல்கிறாங்க, வேறு எந்த கட்சிகளும் விஜயை குறை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதே நேரம் பிரமாண பத்திரம் எல்லாம் ஃபைல் பண்ணி இந்த எஃப்ஐஆர்லாம் போடுறதுக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு விஜயை நேரடியாக குற்றம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இது காரணங்கள் வேணால் இருக்கும், காரியங்களை வேணால் கண்டுபிடிக்கலாமே தவிர ஆதாரங்கள்னு எடுத்துக்கொண்டால் இது ஒரு திட்டமிட்ட சதி என்று விஜய் மேலே சொல்ல முடியாது. ஆனால் திட்டமிட்ட சதி என்பது நிர்வாகத்தின் மீதும் பாதுகாப்பு வழங்கியவர்கள் மீதும் திட்டமிட்ட சதி என்பதை பொதுமக்களுடைய கருத்திலிருந்தும் புரிதலாக இருக்குது. அதனால் இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று. நாம் எல்லாம் கோரிக்கை வச்ச மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு இந்த கேஸை கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. அந்த வகையில் சிபிஐ விரைவில் இதில் ஆய்வு செய்து ஒரு ஃபஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, முதல் அறிக்கையை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தீவிரமாக ஆய்வு செய்து இதோடைய காரணிகளை கண்டுபிடிச்சு அறிக்கை கொடுக்க தவறு எங்கே நடந்துச்சுங்கிறத கூட வெளிப்படுத்தணும். அதே நேரம் இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இதற்கு ஒரு வரைவு உண்டு பண்ணி அதை வந்து ஆய்வு கொண்டு பண்ணி இனிமேல் நடக்க போகிற எல்லா மீட்டிங்ஸும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சரியான சட்ட ரீதியான ஒரு நடைமுறையே எந்த அரசு வந்தாலும் அதை அந்த வரைவை சட்டமாக்கி அந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தணும். அதுதான் இதுக்கு தீர்வாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே இதுக்கு தீர்வாக இருக்காது. ஓகே, இன்னொரு விஷயம் கம்பேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா திருமாவர்கள் முந்தாயத்தை பேசும்போது கூட ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா என்னையை நோக்கி, அதாவது நான் மட்டும்தான் கூட்டணிக்கு வரலைன்றது, இந்த சங்கிகள் கூட்டம்லாம் சேர்ந்து என்னையை வந்து பல்வேறு முறையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தாலும் இந்த சங்கிகள் கூட்டம் இந்த திருமா மேலே அவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிண அரசியல் செய்யும் சங்கிகள் கூட்டம் அதே போல தான் விஜய் செய்கிறாருன்ற ஒரு கம்பாரிசனும் பண்ணுறாங்க மேம். இங்கிட்டு சங்கிகள் கூட்டம், இங்கிட்டு தற்கூறியல் கூட்டம்ன்ற ஒரு கட்சியை வந்து ஏன் மற்றவங்க ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்கன்ற ஒரு விவாதம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? இல்லை, தரம் குறைந்த விமர்சனங்களை அவாய்ட் பண்ணோம். அவர் போன்ற பெரிய லீடர்ஸ் வந்து அந்த மாதிரி தரம் குறைந்த விமர்சனங்களை எனக்கு பண்ணியிருப்பாரானே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் உண்மையாக இருந்தால் அந்த தரம் குறைந்த விமர்சனங்கள் சும்மா அது ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காகவும் மக்களுடைய பார்வைக்காகவும் போகுமே தவிர நிச்சயமாக அது வந்து ஒரு தரமற்ற தன்மையை தான் காமிக்குது. அது அவ்வளோ சரியாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விமர்சனம் வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் வைக்கிறதுனால தங்களுடைய கெப்பாசிட்டியும் தங்களுடைய எபிலிட்டியும் அவங்களுடைய தரமும் என்னங்கிறது தான் வெளிப்படுத்துகிறாங்களே தவிர நிச்சயமாக யார் மேலே அந்த விமர்சனம் போகிறதோ அவங்க மேலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் என்னுடைய பார்வை. பிஜேபியால் தேர்தலில் ஜெயிக்க முடியலன்னா தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒத்துக்கிறீங்களா மேம்? திமுக அரசு தான் வச்சுருந்தாங்க. திமுக அரசு அப்படியா இருந்தால் இந்த தடவை அவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. இந்த தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தவங்க நாங்கள் தவறாக வந்துட்டோம் ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை திருப்பி கொடுத்துட்டு போயிடலாம்ல. எப்படியா பிஜேபி தான் வந்திருக்கணும், ஏன்னா தேர்தல் ஆணையம் பிஜேபி கையில் இருக்குது, நாங்கள் தெரியாமல் தவறாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆட்சி நாங்கள் அமைக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அமைச்சரவையெல்லாம் கூட்டியிருக்கக்கூடாது, அமைச்சர்களை கொண்டு வந்திருக்கக்கூடாது, ஆட்சியில் வந்திருக்கக்கூடாது இல்லையா? தவறாக வந்துட்டோம், பிஜேபி தான் வந்திருக்கணும்னு கொடுத்துருக்கணும். எப்படி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி வந்து உட்காந்து இப்போ சட்டமன்றத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி தானே ஆட்சியில் சென்டரில் இருக்கும் பொழுதும் எலெக்ஷன் நடந்ததில் இவங்க 21 இவங்க தானே ஜெயிச்சு வராங்க. அந்த ஜெயிச்சதே தவறுன்னு சொல்லணும். அப்பா பிஜேபியில் ஜெயிச்சிருக்கணும், ஜெயிச்சதாக அறிவிச்சிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி கையில் இருக்குங்கிற உண்மை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அப்படி இல்லை இல்லையா? அதே நேரம் பாராளுமன்ற தேர்தல்லையும் எல்லா சீட்டும் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க, திமுக தான் ஜெயிக்குது. அப்போ 40 ஜெயிக்கிறோம். அந்த 40 நாங்கள் தவறாக ஜெயிச்சிட்டோம், இது எங்கள் மேலே தப்பு, பிஜேபி கையில் தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, நாங்கள் ஜெயிச்சது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கக்கூடாது. ஏன் இந்த 2 வருஷத்தில் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை இவ்வளோ தாக்குறாங்க? என்ன காரணமாக இருக்கும்? எலெக்ஷன் வருதுல்ல, தாக்கணும் இல்லையா? தாக்கிட்டே இருந்தால் தானே அவங்க அப்போ தானே எதிர் அரசியல் பண்ண முடியும். பிஜேபி அதிமுக கூட்டணியை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதற்காகவே திட்டமிட்டு செய்கிற சதி தான் இதெல்லாம். ஓகே, ஸோ பிஜேபி அதிமுக இதோட பெரிய கூட்டணி வருன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நிறைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தான் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைஞ்சிருவாங்க. ஏன்னா தொடர்ந்து பிஜேபி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தமிழக ஊடகங்கள் அனைத்தும் திமுக பக்கம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறாங்க. இது உண்மையா? இல்லை, அது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு
அந்த அமைப்பின் மூலமாக எல்லா ஊடகங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையால் நிச்சயமாக வந்து ஊடகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்குற பங்களிப்பை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வழங்காமல் திமுக சார்பு நிலை உள்ள கட்சிகள், திமுக சார்பு இடதுசாரி அப்படியெல்லாம் நிறைய பேரை வச்சுட்டு ஏதோ ஒரே ஒரு ஆளை ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிட்டு பிஜேபியில் அதிமுகவில் உட்கார வச்சு மொத்த டிபேட்டும் அவங்களுக்கு சார்பாக நடத்துகிற ஒரு சூழ்நிலை நிறைய ஊடகங்களில் பார்க்க முடியுது. இது வந்து ரொம்ப தவறான ஒன்று. தேர்தல் களம் ஜனநாயகத்தில் மீடியாங்கிறது ஒரு 4வது தூண். அப்படி இருக்கும் பொழுது மீடியா வந்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு தளத்தை அமைப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் மரியாதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே மக்கள் வந்து சீர்தூக்கி பார்ப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். 5 ஆண்டு காலம் ஆட்சி அவங்களுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். அதுக்கு மேலே இன்னும் கொடுத்தாங்கன்னா இந்த மக்கள் நிலைமை இன்னும் மோசமாக போயிடும். அதனால் மக்களாக பார்த்து இதை அவங்க மனநிலையை மாற்றிக்கிட்டு ஒரு மாற்று அரசாங்கம் வருவதற்கு உதவி செய்தால் தான் அவங்க வாழ்க்கையிலேயே முன்னேற்றம் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏன் மேம் பிஜேபியை மட்டும் ஓரம் கட்டுறாங்க கடந்த ஆண்டு தேர்தல் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது? இல்லை, அது வந்து 2 விஷயம் இருக்குது. அதாவது காங்கிரஸை அதே மாதிரி ஓரங்கட்ட வச்சு ஒன்றுமில்லாமாக்கி இப்போ கூட்டணியில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை காங்கிரஸை டெசிமேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தானே ஆண்டுச்சு, அதுக்கப்புறம் திராவிடம் வந்துச்சு. காங்கிரஸையே ஒன்றுமில்லாமல் டெசிமேட் பண்ணிட்டாங்க. இப்போ மீண்டும் ஆட்சியில் வர்றதுக்கு ஒரு கூட்டணியோடு இணைந்து பயணிக்கிற பாஜக எங்கேயாவது கால் ஊனிட்டா தேசிய கட்சிகளோட வலிமை என்பது நிச்சயமாக உண்டு. தேசிய கட்சிகளுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் வலிமை உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ தமிழ்நாடு ஒரு தளமாக அமைஞ்சிடக்கூடாதுன்ட்டு திமுக செய்யக்கூடிய ஒரு மோசமான சதி தான் இது. மக்களுக்கு ஒரு தவறான புரிதலை எப்பயுமே ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிறுபான்மைக்கு எதிரான ஒரு கட்சி, அப்படியே இந்துத்துவா கட்சி, இப்படிலாம் வந்து ஒரு டேக்லைனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஆகையால் இந்த விஷயங்களில் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது அதிமுக ஆட்சி எவ்வளவோ நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எதிர்கட்சியில் இருந்த நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், அவங்க ஆட்சி அவ்வளோ நல்லா இருந்தது. ஆகையால் அந்த ஆட்சி திரும்பி வறுமை ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு விலைவாசி குறையும், பெண்களுக்கு இன்னும் ஊக்கத்தொகை அதிகமாக வரும், உதவித்தொகை. அது போக இந்த தாலிக்கு தங்கம் திட்டமெல்லாம் திரும்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அம்மா உணவகங்கள் மெயினாக ஆப்ரேட் ஆகும். நீங்கள் இப்போ அம்மா உணவகங்கள் எல்லாம் மூடிட்டாங்க. இப்போ அம்மா உணவகங்கள் எவ்வளோ உதவியாக இருந்துச்சு, கொரோனா காலத்தில் எவ்வளோ உதவியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பசி இல்லாமல் எவ்வளோ மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாச்சு. பணியாற்றக்கூடிய மக்கள் காலையில் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வீட்டில் சமைக்க வேணாம், ஃபுட்டை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக குறைஞ்ச விலையில் ஒரு நாள் முழுக்க ஒரு 25 ரூபா இருந்தால் போகிறோம் ஒருத்தரோட வாழ்க்கையில். அந்த பணத்தை வச்சு உணவு சாப்பிட்றலாம். மற்ற போக்குவரத்து இதெல்லாம் நிறைய பேருக்கு ஃப்ரீ இருந்தது பஸ்ஸிலலாம். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மொபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அம்மா உணவகங்கள், அதை மாதிரி ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுற அரிசி, இந்த கோதுமை, பருப்பு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமும் நல்லாயிருக்கும், அதே நேரம் கரெக்டான நேரத்தில் டெலிவரியும் இருந்தது. இப்போ இது எல்லாமே மாறி இருக்குது. அம்மா உணவகங்களை சுத்தமாக மூடிட்டாங்க. அதே மாதிரி அம்மா கிளினிக், அந்த கிளினிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தொகுதியிலாம் நிறைய இடத்துல இந்த கிளினிக்கை திறந்து வச்சோம். இந்த கிளினிக், மினி கிளினிக்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு வந்து குறிப்பாக சுகர் பேஷண்ட்டு, இவங்க பிபி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தூரம் போய் சுகாதார நிலையத்துலேயும் இல்லை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப தூரம் போய் தான் மாதத்துக்கு ஒரு தடவைக்குள்ள மருந்து மட்டும்தான் கொடுப்பாங்க. அது ஒரு மாதத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வீடு பக்கத்துலேயே இந்த கிளினிக்ஸ் வந்ததால் மினி கிளினிக்கில் அவங்க போய் கரெக்டாக அந்த பக்கத்துலேயே நடந்து போகிற தூரத்தில் கிளினிக்ஸை திறந்து வச்சோம். அதெல்லாம் மூடிட்டாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் மூடப்பட்டிருக்கு. நல்ல நல்ல திட்டங்கள்லாம் திரும்ப பெறப்பட்டிருக்கு. ஆனால் புதிய நல்ல திட்டங்கள் எதுவும் கொண்டு வரவும் இல்லை. இதுதான் திமுக ஆட்சியின் அவலமாக இருக்குது. மக்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் மூடு விழா கண்டாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஏதோ பிரிட்ஜஸை கொண்டு வரோம், இதை ரோடை கொண்டு வரோம், அதை கொண்டு வரோம், இதை கொண்டு வரோன்ட்டு இப்போ எல்லாம் மோசமாக கிடக்குதே தவிர எந்த திட்டமும் நிறைவேறின மாதிரி தெரியல. ஆகையால் என்னை பொறுத்தவரை மீண்டும் அதிமுக ஆட்சி பாஜக கூட்டணியோடு இணைந்து போராடும் இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்பார்களே ஆனால்
மக்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு சேர்ப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆட்சி மாற்றம் என்பது அவசியமான ஒன்றாக இன்றைக்கு தமிழகத்தில் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உறுதியாக இந்த தேர்தல் ஒரு விடுதலையை தமிழ்நாடு மக்களுக்கு தர வேண்டும். இந்த தேர்தல் வாயிலாக தமிழ்நாடு மக்கள் அந்த விடுதலையை பெற வேண்டும். அவர்களுக்குண்டான நன்மைகளை அடைவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.